பாஸ்கா விழாவை ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று மோசே வழியாக அறிவிக்கப் பெற்றதை அறிந்து செயல்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். பாஸ்கா விழா என்பது அடிமைத் தலையிலிருந்து விடுதலை பெற்ற விழா என்ற உண்மை உணர்ந்திருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். பாஸ்கா விழா என்பது மாசு மறுவற்ற ஆடு அடிக்கப்படுகிற விழா என்பதை அறிந்திருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டது என அறிந்திருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். பாஸ்கா விழா என்பது ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கப்பட்ட 430 ஆண்டு கால அடிமைத்தனம் ஒழிந்து விடுதலை வழங்கிய விழா என்பதை அறிந்திருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். திருக்குடும்பமாக பாஸ்கா விழாவை கொண்டாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். விடுதலை நாயகனாகிய தன் திருமகனோடு பாஸ்கா விழாவை கொண்டாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். நீர் வெறுக்கின்ற விழாவாக அல்லாமல் நீர் விரும்புகிற பாஸ்கா விழாவை கொண்டாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். திருவிழா என்பது தூய ஆவியில் மகிழ்ந்து களி கூர்வது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம், தந்தை உம்மை போற்றுகிறோம். திருவிழாவில் கொடி உயர ஏற்றப்படுவது போல்
எம் உள்ளங்களும் உம்மை நோக்கி உயர வேண்டும் என்று வழிகாட்டிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். திருவிழாவின் இறுதி நாளில் கொடியிறங்குவது போல் தூய ஆவியார் எம்முள் இறங்கி வரப்பெறும் இறைப்பட்டறிவை பெற்று வாழ எம்மை நினைவுபடுத்தும். மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். திருவிழாவின் இறுதி நாளில் தாகமாயிருக்கிறவர் என்னிடம் வரட்டும். நம்பிக்கையுள்ளவர் குடிக்கட்டும். உயிருள்ள நீர் அவரது உள்ளத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் என்றவும் திருமகனது வாக்கை செயல்படுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். திருவிழா என்பது உண்பதும் குடிப்பதும் அல்ல, நீதியும் அமைதியும் தூய ஆவியில் மகிழ்வுமே என்பதை வாழ்ந்து காட்டிய மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். திருமகனின் விண்ணேற்றத்திற்கு பின் 10 நாள் காத்திருந்த 120 பேர் போல் வாக்கை தியானித்து அர்ப்பணிப்பதே திருவிழா என எமக்கு கற்றுத்தருகிற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். வெளியடையாளங்கள் அல்ல, உள்ளார்ந்த மாற்றமே திருவிழா என எமக்கு படிப்பிக்கின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். திருவிழா என்பது ஆன்ம நலனும் ஏழையர் நலனும் என்று 2 பரிமாணங்களை கொண்டதே என எடுத்துரைக்கின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். இருளான வாழ்விலிருந்து ஒளிமயமான வாழ்வுக்குள் கடந்து வருகிற இன்பட்டறிவே திருவிழா என எமக்கு கற்றுத்தருகின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். எம் இல்லங்களையும் ஊரையும் சுற்றுப்புறச் சூழலையும் நலமாக காத்து கொள்வதே திருவிழா என கற்றுத்தருகின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். ஜாதி மதம் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடுகளை களைந்து பிரிவினை பிளவுகளை விடுத்து
ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து தொழுது போற்றுவதே திருவிழா என்று எம்மை அழைக்கின்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தை உம்மை போற்றுகிறோம். தந்தை உம்மை போற்றுகிறோம். தூயவர் 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 என்று எப்போதும் தூதர்கள் புனிதர்கள் புகழ் ஆரவாரம் இழப்பும் திருவிழா விண்ணகத்தில் இருப்பது போல் மண்ணகத்திலும் பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டாட வேண்டுமென்று விரும்புகிற அன்பு தந்தையே, உம் திருப்பெயரை வாழ்த்தி உயர்த்தி மகிழ்கிறோம். உம் மக்கள் உமக்குள் மகிழ்ந்திருப்பதில்தான் ஆற்றல் உண்டு என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. உலகப் போக்கிலான எந்த இறைவேண்டல்களும் ஓசைகளும் ஒளிவிளக்கு தோரணைகளும் எமக்கு மெய்யான மகிழ்வை தர முடியாது. நிலையான நீங்காத மனநிறைவு தரும் உம் விடுதலை விழாவை பொருளுள்ள முறையில் உம் திருமகனோடு கொண்டாடிய மாமரி தாயைப் போல நாங்களும் உம் திருமகனின் விடுதலையை பெற்றவர்களாக அவரோடு விழா கொண்டாட வேண்டும். ஆன்மாக்கள் உம்மிலே மகிழ வேண்டும். உம் வாக்கால் தொடப்பட்டு ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக உமது அருளை துய்த்துணர வேண்டும். நலிவுற்ற மக்கள் பற்றாக்குறைகளில் இருந்து விடுதலை பெற்று மகிழ்வோடு வாழ, சமூக உயர் மாண்பு பெற எமக்குள்ளதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருவிழா நாள்களில் உம் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க முடிகிறது. தொடர்ந்து பல நாள்கள் தியானத்தில் அமர்ந்திருக்க முடியாத சூழ்நிலையில் 10 நாள்கள் திருவிழாக்கள் வழியாக உம் விண்மொழிகளை கேட்டு தியானிக்க முடிகிறது. எம் பாவங்களுக்கான துயரமடைந்து ஒப்புரவு அருளடையாளம் வழியாக எம்மை உமக்கு உரியவர்களாக அர்ப்பணிக்க முடிகிறது. திருவிழா நாள்களில் வீணான பெரும் செலவுகளை தவிர்த்து மிகவும் வறுமைக்குட்பட்ட நிலையில் பல வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் எளியவர்களை ஏற்றம் பெறச் செய்ய திருவிழாவின் பாதி வரவை பயன்படுத்துவதே உண்மையான திருவிழாவாகும். ஆகவே ஆன்ம பயன் ஏழை நலன் என்பதே எம் திருவிழாவின் நோக்கம் என்பதை உணர்ந்து செயல்பட்டு எம் திருவிழாவின் வழியாக உம் திருப்பெயரை மாட்சிப்படுத்த வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.